Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு நம்ம exercise 1.4ல first question பார்க்க போறோம். question என்னன்னா solve the following systems of linear equations by Cramer's rule. அதாவது equations Cramer's rule யூஸ் பண்ணி நம்ம solve பண்ணனும். இப்போ first subdivision பார்க்கலாம். 5x minus 2y plus 16 equal to 0. x plus 3y minus 7 equal to 0. இப்போ இந்த equations எடுத்து first எழுதிக்கலாம். 5x minus 2y இந்த plus 16 வந்து அந்த சைட் போகணும். அப்போ equal to minus 16 x plus 3y minus 7 அந்த பக்கம் போச்சுன்னா plus 7. அப்போ x plus 3y equal to 7. இப்போ இந்த equations நம்ம Cramer's rule யூஸ் பண்ணி solve பண்ணலாம். அப்போ first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? determinant of coefficient values. அதாவது இந்த equations ஓட coefficient values ஓட determinant வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். coefficient values என்ன? 5, minus 2, 1 and 3. 5 minus 2, 1 and 3. இப்போ இதோட determinant value என்ன? 5 into 3, 15. Minus 1 into minus 2 என்ன? Minus 2. Already ஒரு minus இருக்கிறதுனால plus 2. அப்போ 15 plus 2 equal to 17. இப்போ பார்த்தீங்கன்னா delta ஓட value வந்து 17 வந்திருக்கு, which is non-zero. அப்போ Cramer's rule வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா Cramer's rule ஓட condition என்னன்னா determinant value வந்து non-zeroவா இருக்கணும். Suppose delta equal to 0, அதாவது determinant equal to 0னா நம்மளால Cramer's rule வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்து delta x. delta xனா இப்போ இந்த coefficient value determinantல இந்த first column வந்து நம்ம constant valuesஆல replace பண்ணணும். அப்போ first column வந்து என்ன வரும்? minus 16, 7. second column வந்து same தான். அப்போ minus 2, 3. இப்போ இந்த values ஓட determinant வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து delta x ஓட value. minus 16 into 3 வந்து என்ன? minus 48. minus 7 into minus 2 என்ன? minus 14. already ஒரு minus இருக்கிறதுனால plus 14. அப்போ minus 48 plus 14 என்ன? minus 34. இதான் வந்து delta x ஓட value. அடுத்து delta y வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ delta yல நீங்க second column தான் coefficient valuesஆல replace பண்ணும். second column என்ன வரும்? minus 16, 7. first column வந்து same values தான், அதாவது 5 and 1. so இப்போ இந்த values ஓட determinant வந்து கண்டுபிடிக்கலாம். 5 into 7 என்ன? 35. minus 1 into minus 16 என்ன? minus 16. already ஒரு minus இருக்கிறதுனால plus 16. அப்போ 35 plus 16 எவ்வளோ? 51. ஸோ இதான் வந்து delta y ஓட வேல்யூ. delta x and delta y ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x and y ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். x வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா x equal to delta x by delta. அப்போ delta x ஓட வேல்யூ என்ன? minus 34 by delta ஓட வேல்யூ என்ன? 17. அப்போ minus 34 divided by 17 எவ்வளோ? minus 2. ஸோ x ஓட வேல்யூ வந்து minus 2. அடுத்து y வந்து எப்படின்னா delta y by delta. அப்போ delta y ஓட வேல்யூ என்ன? 51 divided by delta ஓட வேல்யூ என்ன? 17. அப்போ 51 divided by 17 என்ன? 3. x ஓட வேல்யூ வந்து minus 2, y ஓட வேல்யூ வந்து 3. இதான் வந்து first subdivision ஓட ஆன்சர். அடுத்து வந்து second subdivision பார்க்கலாம். second subdivision question என்ன? 3 by x plus 2y equal to 12. 2 by x plus 3y equal to 13. இப்போ இந்த equations நம்ம Cramer's rule யூஸ் பண்ணி solve பண்ணி x and y ஓட values வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 1 by x a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு solve பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது வந்து 3 by x, அதாவது 1 by x into 3 ஃபார்மேட்ல இருக்கு. அதனால 1 by x equal to a னா அப்போ 3a plus 2y equal to 12. இதான் வந்து first equationஆ வரும். அதே மாதிரி second equation 2 by x வந்து என்ன ஆகும்? 2a plus 3y equal to 13. இப்போ இந்த equations நம்ம Cramer's rule யூஸ் பண்ணி solve பண்ணலாம். அப்போ first நம்ம delta ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். delta வந்து என்ன? determinant of coefficient values. coefficient values என்ன? 3, 2, 2, 3. இப்போ determinant ஓட வேல்யூ என்ன? 3 into 3, 9. minus 2 into 2, 4. அப்போ 9 minus 4 என்ன? 5. ஸோ இதான் வந்து delta ஓட வேல்யூ. அடுத்து delta a வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? a and y. அப்போ delta a னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூஸால ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து என்ன? 12 and 13. செகண்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ் தான், அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன இருந்ததோ அதே தான் நம்ம எழுதணும். அப்போ 2 and 3. ஸோ இப்போ இந்த வேல்யூஸோட டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 12 into 3 வந்து என்ன? 36. minus 13 into 2 என்ன? 26. அப்போ 36 minus 26 எவ்வளோ? 10. ஸோ இதான் வந்து delta a. அடுத்து delta y. delta yனா ஃபர்ஸ்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் இருக்கணும். 3 and 2. செகண்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸால ரீப்ளேஸ் பண்ணணும். வேல்யூஸ் என்ன? 12 and 13. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். 13 into 3 39 minus 2 into 12 எவ்வளோ? 24. அப்போ 39 minus 24 எவ்வளோ? 15. ஸோ இதான் வந்து delta y ஓட வேல்யூ. இப்போ a ஓட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? delta a by delta.
அப்போ டெல்டா ஏயோட வேல்யூ என்ன 10 பை டெல்டாவோட வேல்யூ என்ன 5. அப்போ 10 by 5 எவ்வளோ 2. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 2. ஏ வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் 1 by x. அப்போ 1 by x ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 1 by 2. அடுத்து ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஒய் வந்து என்ன டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன 15 பை டெல்டாவோட வேல்யூ என்ன 5. அப்போ 15 by 5 என்ன 3. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3 அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 1 by 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3x plus 3y minus z equal to 11, 2x minus y plus 2z equal to 9, 4x plus 3y plus 2z equal to 25. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அப்போது சால்வ் பண்ணிங்கன்னா x, y and z வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேமர்ஸ் ரூல்னா ஃபஸ்ட்டு நம்ம டெல்டாவோட வேல்யூ, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3, 3, -1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன 2, -1, 2. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன 4, 3, 2. இப்போது டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 3, அதாவது இப்போ இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா -1 into 2 என்ன -2, -3 into 2 என்ன 6, அடுத்து -3. இப்போது இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into 2 4, -4 into 2 என்ன 8, அடுத்து -1. இப்போது இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into 3 6, -4 into -1 என்ன -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 3 into -2 -6 என்ன -8, -3 into 4 -8 என்ன -4, -1 into 6 plus 4 என்ன 10. அப்போது 3 into -8 என்ன -24, -3 into -4 என்ன +12, -1 into 10 என்ன -10. அப்போது -24 plus 12 என்ன -12, -12 -10 என்ன -22. ஸோ இதான் வந்து டெல்டாவோட வேல்யூ. அடுத்து டெல்டா எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸ்னால் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து என்ன 11, 9, 25. அதுக்கப்புறம் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ் தான். அதாவது டெல்டாவில் என்ன வேல்யூஸ் இருந்ததோ அதே தான். அப்போது 3, -1, 3. தேர்ட் காலம் என்ன -1, 2, 2. ஸோ இப்போ டெல்டா எக்ஸ், அதாவது இப்போ இந்த வேல்யூஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது 11. இப்போ இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா -1 into 2 என்ன -2, -3 into 2 என்ன 6, அடுத்து -3. இப்போ இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 9 into 2 என்ன 18, -25 into 2 எவ்வளோ 50, அடுத்து -1. இப்போது இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 9 into 3 27, -25 into -1 என்ன -25. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +25. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போது 11 into -2 -6 என்ன -8, -3 into 18 -50 என்ன 32. அதாவது -32 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ இதை நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கலாம். -1 into 27 + 25 எவ்வளோ 52. இப்போது 11 into -8 எவ்வளோ -88, +3 into 32 எவ்வளோ +96, -1 into 52 என்ன -52. இப்போ -88 + 96 -52 எவ்வளோ -44. ஸோ இதான் வந்து டெல்டா எக்ஸோட வேல்யூ. இப்போது டெல்டா ஒய் வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒய்னா நீங்கள் செகண்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது 11, 9, 25. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் என்ன 3, 2, 4. தேர்ட் காலம் வேல்யூஸ் என்ன -1, 2, 2. ஸோ இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 3. இப்போ இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 9 into 2 18, -25 into 2 எவ்வளோ 50. அடுத்து மைனஸ் செகண்ட் எலிமெண்ட் என்ன 11. இப்போ இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into 2 4, -4 into 2 எவ்வளோ 8. அடுத்து -1. இப்போ இந்த ரூவான் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 25 into 2 எவ்வளோ 50, -4 into 9 எவ்வளோ 36. இப்போ சால்வ் பண்ணலாம். 3 into 18 - 50 எவ்வளோ -32, -11 into 4 - 8 எவ்வளோ -4. அடுத்து -1. 50 - 36 எவ்வளோ 14. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 into -32 என்ன -96, -11 into -4 எவ்வளோ +44, -1 into 14 என்ன -14. அப்போது -96 - 14 எவ்வளோ -110, -110 + 44 என்ன வரும்
66. ஸோ இதான் வந்து டெல்டா ஒய்யோட வேல்யூ. அடுத்து டெல்டா இசட் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா இசட்னா நீங்கள் தேர்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது 11, 9, 25. அப்போது ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் காலம் என்ன 3, 2, 4. செகண்ட் காலம் வந்து என்ன 3, -1, 3. ஸோ இப்போது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது 3 இன்ட்டு இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா -1 இன்ட்டு 25 எவ்வளோ -25 மைனஸ் 3 இன்ட்டு 9 என்ன 27. அடுத்து -3. ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 25 இன்ட்டு 2 என்ன 50 மைனஸ் 4 இன்ட்டு 9 என்ன 36. அடுத்து +11. ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 3 என்ன 6 மைனஸ் 4 இன்ட்டு -1 என்ன -4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு -25 மைனஸ் 27 என்ன -52 minus 3 into 50 minus 36 என்ன 14 plus 11 into 6 plus 4 என்ன 10. 3 into minus 52 என்ன minus 156 minus 3 into 14 வந்து என்ன minus 42 plus 11 into 10 என்ன 110. அப்போ minus 156 minus 42 plus 110 ஓட வேல்யூ வந்து என்ன வரும் minus 88. ஸோ இதான் வந்து டெல்டா இசட்டோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. பை கிரேமர்ஸ் ரூல் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்து எப்படி வரும் டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அப்போ டெல்டா எக்ஸோட வேல்யூ என்ன -44 பை டெல்டாவோட வேல்யூ என்ன -22. அப்போ -44 பை -22 என்ன வரும் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2. அடுத்து y ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன -66 பை டெல்டாவோட வேல்யூ என்ன -22. அப்போ -66 பை -22 என்ன 3. அப்போது ஒய்யோட வேல்யூ 3. அடுத்து z ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா இசட்டோட வேல்யூ என்ன -88 பை டெல்டாவோட வேல்யூ என்ன -22. அப்போ -88 பை -22 என்ன 4. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன 4. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 3 அண்ட் இசட் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது 3/x மைனஸ் 4/y மைனஸ் 2/z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது எப்படி எழுதலான்னா அதாவது 1/xஐ நம்ம a அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் 1/x ஈக்குவல் டு a. அதே மாதிரி 1/y ஈக்குவல் டு b அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/z ஈக்குவல் டு c அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b அண்ட் 1/z ஈக்குவல் டு c அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3/x வந்து என்ன வரும் 3a மைனஸ் 4/y வந்து -4b மைனஸ் 2/z என்ன வரும் -2c. இப்போ இந்த -1 வந்து நம்மளுக்கு அந்த சைட் போகணும். அப்போது ஈக்குவல் டு 1. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதேமாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதணும். செகண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வரும் 1/x வந்து a ப்ளஸ் 2/y வந்து என்ன வரும் +2b ப்ளஸ் 1/z என்ன வரும் +c -2 அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். 2/x என்ன வரும் 2a மைனஸ் 5/y வந்து -5b மைனஸ் 4/z என்ன -4c. இப்போ இந்த 1 வந்து அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு -1. ஸோ இதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கிரேமர்ஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் வந்து டெல்டாவோட வேல்யூ அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன 3 -4 -2. அடுத்து 1 2 1. அடுத்து 2 -5 -4. இப்போ வந்து டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி வரும் 3 இன்ட்டு இப்போ இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு -4 என்ன -8 மைனஸ் -5 இன்ட்டு 1 என்ன -5. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5. அடுத்து -4ன்றதுனால ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. இப்போது இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு -4 என்ன -4 மைனஸ் 2 இன்ட்டு 1 என்ன 2. அடுத்து -2. ஸோ இப்போ இந்த ரூவான இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு -5 மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன 4. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு -8 + 5 என்ன -3 ப்ளஸ் 4 இன்ட்டு -4 -2 என்ன -6 -2 இன்ட்டு -5 -4 என்ன -9. இப்போ ஆன்சர் என்ன வரும் 3 இன்ட்டு -3 வந்து -9 ப்ளஸ் 4 இன்ட்டு -6 என்ன -24 -2 இன்ட்டு -9 என்ன
ப்ளஸ் 18. அப்போது -9 -24 ப்ளஸ் 18ஓட வேல்யூ என்ன? அதாவது டெல்டாவோட வேல்யூ வந்து -15 which is non-zero. அதாவது டெல்டாவோட வேல்யூ வந்து நான்-ஜீரோ வந்துச்சுன்னா கிரேமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து டெல்டா ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஏனா ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன? 1 2 -1. செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் தான். அப்போது -4 2 -5. தேர்ட் காலம் என்ன? -2 1 -4. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 1 into இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஆட் பண்ணிங்கன்னா 2 into -4 என்ன? -8 -5 into 1 என்ன? -5. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5. அடுத்து -4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4. இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஆட் பண்ணிங்கன்னா 2 into -4 என்ன? -8 -1 into 1 என்ன? -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1. அடுத்து -2. ஸோ இப்போ இந்த ரோ இந்த காலம் ஆட் பண்ணிங்கன்னா 2 into -5 என்ன? -10 -1 into 2 என்ன? -2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2. 1 into -8 plus 5 என்ன? -3 plus 4 into -8 plus 1 என்ன? -7 -2 into -10 plus 2 என்ன? -8. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 into -3 என்ன? -3 plus 4 into -7 என்ன? -28 -2 into -8 என்ன? +16. அப்போது -3 -28 plus 16 அதாவது -31 plus 16 என்ன? -15. அதாவது டெல்டா ஏவோட வேல்யூ என்ன? -15. அடுத்து டெல்டா பி வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா பின்னா செகண்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது 1 2 -1. ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் என்ன? 3 1 2. தேர்ட் காலம் வேல்யூஸ் என்ன? -2 1 -4. இப்போ வந்து டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 3 into இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into -4 என்ன? -8 -1 into 1 என்ன? -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 -1. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 into -4 என்ன? -4 -2 into 1 என்ன? 2. அடுத்து -2. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 into -1 என்ன? -1 -2 into 2 என்ன? 4. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். 3 into -8 plus 1 என்ன? -7 -1 into -4 -2 என்ன? -6 -2 into -1 -4 என்ன? -5. அப்போது 3 into -7 என்ன? -21 plus -1 into -6 என்ன? +6 -2 into -5 என்ன? +10. அப்போது -21 plus 6 plus 10 அதாவது -21 plus 16 என்ன? -5. ஸோ டெல்டா பியோட வேல்யூ என்ன? -5. அடுத்து டெல்டா சி. டெல்டா சின்னா தேர்ட் காலம் வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து எழுதணும். அதாவது 1 2 -1. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் வந்து சேம் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் காலம் என்ன? 3 1 2. செகண்ட் காலம் என்ன? -4 2 -5. இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 3 into இப்போது இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 2 into -1 என்ன? -2 -5 into 2 என்ன? -10. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +10. அடுத்து -4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போது +4. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 into -1 என்ன? -1 -2 into 2 என்ன? 4. அடுத்து +1. இப்போ இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 into -5 என்ன? -5 -2 into 2 என்ன? 4. அப்போது சால்வ் பண்ணலாம். 3 into -2 plus 10 என்ன? 8 plus 4 into -1 -4 என்ன? -5 plus 1 into -5 -4 என்ன? -9. அப்போது 3 into 8 என்ன? 24 plus 4 into -5 என்ன? -20 plus 1 into 9 என்ன? -9. அப்போது 24 -20 -9 என்ன? -5. அதாவது டெல்டா சியோட வேல்யூ என்ன? -5. இப்போது நம்ம டெல்டா ஈக்குவல் டு -15, அப்புறம் டெல்டா ஏ ஈக்குவல் டு -15, அப்புறம் டெல்டா பி ஈக்குவல் டு -5, அப்புறம் டெல்டா சி ஈக்குவல் டு -5 வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏ பி அண்ட் சியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ ஈக்குவல் டு டெல்டா ஏ பை டெல்டா. அப்போது டெல்டா ஏ என்ன? -15 பை டெல்டா என்ன? -15. அப்போது -15 பை -15 என்ன? 1. அதாவது ஏ ஈக்குவல் டு 1. ஏ வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம்? 1/x. அப்போது 1/x ஈக்குவல் டு 1னா எக்ஸோட வேல்யூ என்ன? 1. அடுத்து பி வந்து கண்டுபிடிக்கலாம். பி ஈக்குவல் டு டெல்டா பி பை டெல்டா. டெல்டா பியோட வேல்யூ என்ன? -5 பை டெல்டாவோட வேல்யூ என்ன? -15. அப்போது -5 பை -15 என்ன? 1/3. பி வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம்? 1/y ஈக்குவல் டு 1/3. அப்போது y ஈக்குவல் டு 3. அடுத்து c ஈக்குவல் டு டெல்டா சி பை டெல்டா.
டெல்டா சியோட வேல்யூ என்ன -5 பை டெல்டாவோட வேல்யூ என்ன -15. அப்போ -5 பை -15 என்ன 1/3. சி வந்து என்ன 1/z ஈக்குவல் டு 1/3. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன 3. இப்போது எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ 3 அண்ட் இசட்டோட வேல்யூ 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.